அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். தவில் மாமேதை தவில் சக்கரவர்த்தி கலைமாமணி திருவாலபுத்தூர் டி.ஏ.கே. அன்னார் அவர்களின் 74ஆம் பிறந்த தினத்தில் எனக்கும் அவர்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த அன்னார் குடும்பத்தார் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரை பற்றி பேசுவதற்கு எனக்கு வயதில்லை. இருப்பினும் அவர்களின் நினைவுகளை சிலவற்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாதஸ்வர சக்கரவர்த்தி பத்மஸ்ரீ டாக்டர் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்களின் குழுவில் எனது தந்தையார் ஆலங்குடி கே. ஆறுமுகம் தவில் வித்வான் அவர்களும் நானும் இணைந்து வாசித்த காலத்தில் அருத்துவாரமங்கலம் ஏ.கே.பி. பழனிவேல் அன்னார் அவர்களும் திருவாலபுத்தூர் டி.ஏ. கலியமூர்த்தி அன்னார் அவர்களும் இணைந்து நிறைய சிறப்பு தவில்கள் வாசித்துள்ளார்கள். சில கச்சேரிகளில் ஒரு சிறப்பு தவில் மட்டும் ஏற்பாடு செய்வது அப்பொழுது வழக்கம் உண்டு. அதுபோல் நிறைய கச்சேரிகள் அவருடன் இணைந்து வாசிப்பதற்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது. எனக்கு பாக்கியமாக நினைக்கிறேன். நாம் செய்த பாக்கியம் அது. நான் முதலில் தனித்தவில் உடன் வாசித்தது டி.ஏ.கே. அன்னார் அவர்களுடன் தான் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியாக கூறிக்கொள்கிறேன். டி.ஏ.கே. அன்னார் அவர்கள் என்னுடன் பகிர்ந்த ஒரு நிகழ்வை மட்டும் கூறிக்கொள்கிறேன். திருச்செந்தூர் கோவில் திருவிழாவில் டி.ஏ.கே. அன்னார் அவர்களுக்கு சிறப்பு தவில் வாசிப்பதற்கு அழைத்திருந்தார்கள். டி.ஏ.கே. அன்னார் அவர்களும் சம்மதித்து வாசிக்க முடிவு செய்திருந்தார்கள். இன்னொரு தவில் சிறப்பு தவில் நயினார் சாமி அன்னார் அவர்கள். டி.ஏ.கே. அன்னார் அவர்கள் கச்சேரிக்கு கிளம்புவதற்கு முன்பாகவே அவருடைய விரல்களில் நகைச்சுத்தி வந்துவிட்டதாம். அவர்கள் வீட்டில் அனைவரும் கச்சேரிக்கு செல்ல வேண்டாம் என்று கூறியும் நான் முருகனுக்கு வாசித்தே தீர்வேன் என்றும், நான் செல்லவில்லை என்றால் பயந்து கொண்டுதான் நான் வாசிக்க வரவில்லை என்று நினைப்பார்கள், கை போனால் முருகனிடமே போகட்டும் என்று கூறி சென்று வாசித்து வந்தாராம். இது அவருடைய தொழில் மேல் உள்ள ரோசத்தையும் தவில் மேல் உள்ள மரியாதையும் காட்டுகிறது. மேலும் இந்த வாய்ப்பினை அளித்த அன்னார் குடும்பத்தினருக்கு மீண்டும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.